என்னுடைய பேர் வந்து சாதனா முத்துவேல். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை. ஊர்ல உள்ள பசங்களேவும் ஒரு கட்டத்துல வந்து என்னை தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சேம் பிரச்சனை, அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை எங்க அப்பா கிட்ட இருந்து நான் அனுபவிச்சேன். என்னுடைய 11ஆம் வகுப்பு நான் படிக்கும் 12 ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சேம் இதுல எங்க அப்பா கிட்ட இருந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை என்னால இது பண்ண ஆரம்பிச்சேன். அண்ணா என்னைய வந்து சாகடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தான். ஆனா இப்ப அதே அண்ணாதான் நீ பாசமாவும் பாத்துக்கிறான். எல்லாமே சொன்னது வந்து ஒரே ஒரு பையன் கிட்டதான் என்னை பத்தி எல்லாமே சொல்லிக்கிட்டேன். அவங்க பேர் வந்து முத்துவேல். எல்லா திருநங்கைகளுமே இந்த டர்ன் பாயிண்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. லைஃப்லயும் இதுதான் நம்ம வாழ்க்கைய திருப்பி போட போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு லைஃப்னா காதல். எல்லா திருநங்கைகளுக்குமே அந்த காதல் மட்டும்தான். எத்தனையோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட், ஹராஸ்மெண்ட், அது போக கேலி கிண்டல்கள் தாண்டி எத்தனையோ விஷயத்துல ஃபேஸ் பண்ணி வெளியில வந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல உடஞ்சி போறவங்க வந்து திருநங்கைகள் வந்து ஒரே ஒரு இடம்னா காதல் மட்டும்தான். அந்த பையனுக்காக என்னுடைய அறுவை சிகிச்சையை நான் மேற்கொண்டேன். அந்த பையனுக்காக என்னுடைய அறுவை சிகிச்சையும் செய்து நான் ஒரு முழு பெண்ணாக மாறினேன். பட் இருந்தாலும் திருநங்கைகளுடைய கனவுன்னு வந்து ஏதாவது எல்லா இடத்துலையும் கண்டிப்பா கலைஞ்சு போயே தீரும். அது வந்து எழுதப்பட்ட ஒரு விதி மாதிரி எங்க வாழ்க்கையில அமைச்சுக்கிட்டு இருக்கு. வணக்கம், என்னுடைய பேர் வந்து சாதனா முத்துவேல். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை. என்னுடைய எப்படி சொல்றதுன்னா, என்னுடைய அறிமுகம் சொல்லும் போதுனாவே ஒரு 4 கிராமம் சுற்று வட்டாரத்துல ஒரு 4-5 கிராமம், தூத்துக்குடியிலே ரொம்ப ஒரு எப்படி சொல்றாங்க கீழ்பட்ட கிராமங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த 4 கிராமத்திலேயும் நான் மட்டும்தான் வெளியில வந்த ஒரு முதல் திருநங்கையும் கூட. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து அந்த கிராமத்துல இருந்து ஜாதி ரீதியாகவும் சரி, ஒரு திருநங்கை சமுதாய ரீதியாகவும் சரி, அதுல இருந்து வெளியில வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ், ரிலேட்டிவ்னாலும் இருக்கட்டும், நம்மளுடைய அம்மா அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அங்கன கிராமத்துல பக்கத்துல வாழ்ற மக்களா இருக்கட்டும், அதுல இருந்தெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளியில வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா நிக்கிறேன். நான் மேலும் சென்னையில வந்து நான் இப்போ பிசியோதெரபிஸ்ட் படிச்சுட்டு இருக்கேன். இதுதான் என்னோட இன்ட்ரடக்ஷன். மாற்றம் சொல்லும் போது எப்படி சொல்றதுன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்கல்ல. எங்க வீட்டுல வந்து எப்படின்னா 3 அண்ணா, எனக்கு 2 அண்ணா, நான் 3வது புள்ள. சின்ன குடும்பம் தான். ஆனா சொந்த பந்தன்னு சொல்லும் போது அது ஒரு ஊருன்னு சொல்ல முடியாது, சொந்தக்காரங்க வாழ்ற ஒரு ஏரியான்னு மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. அப்படிங்கும் போது சின்ன வயசுல இருந்தேவும் எனக்குன்னு உள்ள தோணிக்கிட்டு இருந்த ஒரு ஃபீலிங் எப்படின்னா, ஃபீமேல் கூடயே விளையாடுறது, பொம்பளை பிள்ளைங்களோட இருக்கிறது, அப்போ உள்ள கேலி கிண்டல்கள். அப்படிங்கும் போது என்னுடைய 6ஆம் வகுப்பு நான் படிக்கும் போது எனக்கு வந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, ஸ்கூல்ல போகும்போது அங்க உள்ள பசங்க கேலி கிண்டல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, நம்மளை எதுக்கு இப்படி எல்லாம் கேலி கிண்டல்கள் பண்றாங்க, அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம், எனக்கு இன்னும் யூட்டிலைஸே ஆகலையா, அப்போ நம்ம யாரு, நம்ம பையனா பொண்ணா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஒரு கட்டத்துல வந்து அந்த ஸ்கூல்ல படிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது எங்க வீட்டுல வந்து பொய் சொல்லி இது பண்ணி 7th 8th வேற ஸ்கூல் ஜாயின் பண்ண வச்சிருந்தேன். கஷ்டப்பட்டு எங்க வீட்டுல அடியெல்லாம் அடிச்சு 7th 8th வேற ஸ்கூல் ஜாயின் பண்ணும் போது அப்போ எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பொண்ணு தான் போலாம் அப்படின்னு ஒரு ஃபீல்லே இருந்தேன். அது ஒரு கட்டத்துல போகும்போது எனக்கு தோண ஆரம்பிச்சு, நம்ம ஒரு பொண்ணுனா நம்ம எதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் போற ஒரு சுடிதார் போடல, ஒரு சாரி கட்டலைன்னு ஒரு ஃபீல் இருக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்ப நம்ம பொண்ணு கிடையவே கிடையாது, அப்ப நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7th 8th எல்லாம் படிக்கும் போது கொரோனா டைம், லாக்டவுன் டைம்ல அந்த டைமிங்ல வரும்பொழுது எப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சேம் ஃபேமிலியில. தனியா இருக்கும் போது நான் தனிமையை நான் படுத்திக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த ஃபீலிங் எனக்கு இன்னும் அதிகம் ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு எதுக்கு வந்து ஒரு பையன் மேல அதிகமா அட்ராக்ஷன் போகுது, அந்த பையன் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வருது, ஏதாவது ஒரு வெக்கம் அந்த மாதிரி எதுக்கு நம்மளுக்கு வருது, எதுவுமே தெரியல. சின்ன பருவம், விளையாடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அந்த பையன் கிட்ட போய் விளையாடணும்னா அந்த பையன் நம்ம மேல தொடும் போது எதுக்கு அது ஒரு நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அதே இது ஒரு பொண்ணு கிட்ட போய் நம்ம விளையாண்டோம்னா ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு பாதுகாப்பா இருக்கு. நம்மளை எதுக்கு வந்து இவ்வளவு தூரம் இப்படி இது பண்றாங்கன்னு சொல்லும் போது நான் அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுல சண்டை போட்டேன். சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் மொபைல் போன், அந்த ஆண்ட்ராய்டு போன்ல தான் என்னுடைய உலகமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு.
இப்படி இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்னு ஒரு மக்களே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. திருநங்கையில ஒரு மக்கள். அப்பயுமே நான் ஒரு முடிவு பண்ணது என்னன்னா, ஓகே நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த பேருமே எடுத்து கொடுத்துடக்கூடாது, நம்ம வந்து பையனாவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும் பொழுது தென் ஃபியூச்சர்ல 11th 12th நான் படிக்கும் போது சேம் பிரச்சனை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பிரச்சனைகள். எந்த அளவுக்குன்னா எங்க ஊர்ல உள்ள பசங்களேவும் ஒரு கட்டத்துல வந்து என்னை தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அதே சொல்ல போனா எந்த திருநங்கைகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தன் அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் அவங்க இவ்வளவு கொடூரங்கள் வழிகளை சந்திக்கிறாங்கங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பானா ரொம்ப பிடிக்கும். எந்த பொண்ணுக்குதான் அப்பா பிடிக்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா என்கிட்ட அவ்வளவா பேசினது கிடையாது. எங்க அப்பா என்கிட்ட இது வரைக்கும் ஒரு போட்டோ எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் எனக்கு பிடிச்சது அந்த மாதிரி எதுவுமே எங்க அப்பா எனக்கு இது பண்ணது கிடையாது. அப்படிங்கும் போது சேம் பிரச்சனை, அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை எங்க அப்பா கிட்ட இருந்து நான் அனுபவிச்சேன். என்னுடைய 11ஆம் வகுப்பு நான் படிக்கும் 12 ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சேம் இதுல வந்து எங்க அப்பா கிட்ட இருந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை என்னால இது பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஆனா அதை தாண்டியும் எங்க வீட்டுல வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டது. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டது. எங்க வீட்டுல அடிச்சாங்க, இப்படிமா எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் அடிச்சாங்க. எங்க வீட்டுல வந்து ஒரு கட்டத்துல வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தரலாம், அந்த குழந்தை நம்ம குழந்தையே கிடையாது. எங்க அண்ணா என்னைய வந்து சாகடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தான். ஆனா இப்ப அதே அண்ணா தான் நீ பாசமாவும் பாத்துக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொல்றதுன்னா, அம்மா அப்பா தான் உலகமாவே இருக்கிற ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவே இப்போ எதிரியா மாறிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லா இடத்துலயுமே வழி தவறி போவாங்க. அப்படி நான் வழி தவறி வெளியில போகும்போதுதான் என்னைய வந்து மீண்டும் ஒரு லைஃப்குள்ள என்னைய கூப்பிட்டு வந்தது வந்து என்னுடைய தோழி பிரவிகா. அவங்கதான் வந்து என்னுடைய லைஃப்குள்ள வந்து மீண்டும் நீ அம்மா அப்பாவோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க. இல்ல நான் அது எப்படின்னா ஒரே ஒரு ரீசன்னா தெரியல எனக்கு, அது அப்பா வந்து என்னை பார்த்து அவங்களுக்கு அப்படி தோணுச்சாங்கிற ஒரு இது தெரியல. பட் ஆனா அது வந்து என்னால அந்த ஒரு நாள் என்னால மறக்கவே முடியாது. இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, அன்னைக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, அன்னைக்கு வந்து நைட் டைம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை. அப்பா குடிச்சிட்டு வந்துட்டாரு. சரியான சண்டை எங்க வீட்டுல. அந்த சண்டையை தீர்த்துட்டு நானும் எல்லாருமே தூங்கிட்டோம். அப்படிங்கும் போது நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது என் மேல யாரோ ஒருத்தர் கை வைக்கிறாங்க. பட் யாருன்னு தெரியல, அந்த தூக்க கலக்கத்துல யாருன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அந்த முழிப்பு தெரியும் போதுதான் தெரிஞ்சிச்சு அப்பா வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அதை நான் உடனேவும் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லும் போது அந்த சண்டைகள் மிகப்பெரிய இதுவா எங்க குடும்பத்துல வந்து விழுந்துச்சு. அப்பா அம்மாவுடைய பிரிவு, அந்த அப்பா அம்மாவுடைய பிரிவு வந்து இப்ப வரைக்குமே எங்க குடும்பத்துல வந்து அது ஈடு கொடுக்கவே முடியல, இது வரைக்குமே சமாளிக்கவே முடியல. ஏன்னா அதனால எங்க குடும்பமே இப்பயுமே தனியா தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, தென் ஃபியூச்சர்ல வந்து என் குடும்பம் ஒண்ணு சேருமோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தென் அம்மா அப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ, ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும். ஏன்னா 2 அண்ணா இருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அவங்க 2 பேரும் சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆசை இருக்குண்ணா. அதே மாதிரி எனக்கும் ஆசை, என் அப்பா தப்பு பண்ணிட்டாரு, அதனால அப்பா மேல கோவம் இருந்தாலும் மத்த அப்பா எல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்பா என்கிட்ட நார்மலா பேசிட மாட்டாரா, அதெல்லாம் மறந்து எங்க அப்பா என் கூட இருந்துட மாட்டாரா, நான் என்னுடைய பொண்ணு வெளியில சொல்லிட மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா இன்னமும் அப்பா பேசணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்பயும் ஆசை இருக்கு. நான் அப்பா தோல் மேல கை போட்டு எங்க அப்பா யாராவது என்கிட்ட வந்து தப்பாவே பேசினாலும் எனக்கு எங்க அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. பட் ஆனா இது வரைக்குமே என் லைஃப் அது நடக்கலைன்னு சொல்லும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு திறமைகளுக்குமே அந்த ஒரு வாழ்க்கை அந்த ஒரு நிலை வரக்கூடாது. அதுதான். சரி, இப்ப அம்மா வந்து இப்ப உங்களோட இருக்காங்களா? அம்மா இருந்தாங்கன்னா, பட் இப்போ வீட்டுல யாருமே என் கூட இல்லை. எந்த அளவுனா இதுக்கு இடைப்பட்ட ஒரு காலகட்டத்துல அம்மா அப்பா 2 பேருக்குமே இடைப்பட்ட அந்த சண்டைகள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்துல வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய திருநங்கைகள் கிட்ட நானுமே பேசியிருக்கேன். அப்போ எல்லா திருநங்கைகளுமே இந்த டர்ன் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க லைஃப்லேயும், இதுதான் நம்ம வாழ்க்கைய திருப்பி போட போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு லைஃப்னா காதல். எல்லா திருநங்கைகளுக்குமே அந்த காதல் மட்டும்தான்.
எத்தனையோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட், ஹராஸ்மெண்ட்ஸ், அது போக கேலி கிண்டல்கள் தாண்டி எத்தனையோ விஷயத்துல ஃபேஸ் பண்ணி வெளியில வந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல உடஞ்சி போறவங்க வந்து திருநங்கைகள் வந்து ஒரே ஒரு இடம்னா காதல் மட்டும்தான். எத்தனையோ திருநங்கைகள் இப்ப காதல்னால தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. இப்போயும் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்பயும் தான் விரும்பின பையனை வந்து கைப்பிடிக்க முடியாம இப்பயும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட எத்தனையோ திருநங்கைகள் இப்பயுமே இருக்கிறாங்க. அதையும் தாண்டுற மாதிரி தானா என்னுடைய வாழ்க்கையிலுமேவும் நடந்த ஒரு இன்சிடென்ட். தென் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேங்க. அதாவது மாணவனா இருந்த நீங்க அதுதான் தென் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதாவது எங்க அப்பாவுக்கு சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி, எங்க அப்பா எங்கிட்ட அபியூஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஃபீலிங்கை சொன்ன முதல் நபர் யாருன்னா இந்த ஒரு நபர் மட்டும்தான். முத்துவேலுங்கிற ஒரு நபர்கிட்ட தான் பேசியிருந்தேன். வீட்டுல சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து எப்படியாவது அடி வாங்கி தப்பிச்சிடணும்டான்னு சொல்லும் போது சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். கோயம்புத்தூர் சித்தி வீட்டுக்கு பொங்கலுக்கு போயிட்டேன். அப்பதான் எனக்கு அந்த முத்துவேலுங்கிற நபர் அறிமுகமானாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து நான் பேசிட்டும் போது நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபோன் போட்டு சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, பட் எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து சொன்னாங்க, ஓகேமா பாத்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லும் போது, நீ உங்க வீட்டுல சொல்லிடு, நீ இந்த மாதிரிதான் இருக்கேன்னு சொல்லிடு, நீ சர்ஜரி பண்ணிடுன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து நானும் அதை எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுல சொல்லும் போதுதான் எங்க அப்பா கிட்ட இருந்து சேம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்துமே இருந்துச்சு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். தென் அதுக்கப்புறம் நான் 12th படிக்கும் போதுமேவும் என்னுடைய லைஃப்ல வந்து என்னுடைய ஸ்கூல் வாத்தியார் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அதுவுமேவும் என் வாழ்க்கையில நடந்துச்சு. இது ஃபுல்லுமேவும் தென் நான் இதை வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த பையனுக்காக என்னுடைய அறுவை சிகிச்சையை நான் மேற்கொண்டேன். அந்த பையனுக்காக என்னுடைய அறுவை சிகிச்சையும் செய்து நான் ஒரு முழு பெண்ணாக மாறினேன். பட் இருந்தாலும் திருநங்கைகளுடைய கனவுன்னு வந்து ஏதாவது எல்லா இடத்துலையும் கண்டிப்பா கலைஞ்சு போயே தீரும். அது வந்து எழுதப்பட்ட ஒரு விதி மாதிரி எங்க வாழ்க்கையில அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் வருவான், லவ் பண்றான் அப்படிங்கும் போது ஓகே, பட் அவன் போயிட்டானா அந்த திருநங்கைகளுடைய வாழ்க்கையே மாறுங்கிறது வந்து யாருக்குமே தெரியவே இல்லை. இது வரைக்குமே எந்த ஒரு பையனுக்குமே தெரியல. ஸ்டார்டிங்கே அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் வந்து திருநங்கையை லவ் பண்றேன்னா நம்ம வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்கன்னா ஓகே, நான் எங்க வீட்டுல ஏத்துக்கல, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தா அந்த திருநங்கையை வந்து யாருமே லவ் பண்ண போறதும் கிடையாது. அவங்களும் அந்த ஆசை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கடைசி வரைக்கும் இருந்துருவாங்க. பட் ஆனா நீ உன்னுடைய லவ் அந்த திருநங்கைகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது சின்ன வயசுல இருந்து அடியை மட்டும் பார்த்து ஒரு குழந்தை திடுத்துப்புன்னு ஏதாவது ஒரு விஷயம் ஆசையை நிறைவேற மாதிரி கிடைச்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு அது வந்து தங்கமா தான் தெரியும், வைரமா மட்டும்தான் அது தெரியும். அப்படிங்கும் போது அந்த வைரத்தை நீ கொடுத்தது முதல்ல கிடைச்ச வைரத்தை அந்த குழந்தை வந்து விட தயாரா இருக்காது. அது குழந்தை கிட்ட இருந்து புடுங்கும் போது கண்டிப்பா அந்த குழந்தை அந்த இடத்துல உடஞ்சு போய் தான் நிற்கும். அந்த மாதிரிதான் என் வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. தென் அந்த பையனுக்காக நான் அறுவை சிகிச்சையுமே மேற்கொண்டிருந்தேன். பட் இப்ப அந்த பையன் என் கூட இல்லை. இப்ப வரைக்குமேவும் எங்க ஊர்ல வந்து எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த பையன் வந்து என்னை நல்லா பாத்துக்கிறான், அந்த பையன் என்னைய நல்லா வச்சுக்கிறான் அப்படிங்கிற மட்டும்தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த பையன் என் கூட கிடையவே கிடையாது. அந்த பையனும் நானும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. இது வந்து நான் வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னே நான் வச்சிருந்த மனசுக்குள்ள. பட் ஆனா என்னால முடியல. ஏன்னா நான் என்னுடைய அறுவை சிகிச்சைன்னு சொல்லும் போது அந்த பையனுக்காக மட்டும்தான் என்னுடைய அறுவை சிகிச்சையை நான் எடுத்தேன். நான் இந்நேரம் ஒருவேளை நான் அறுவை சிகிச்சை பண்ணாம இருந்திருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்ச கனவு ஒரு MBBS ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் போராடினேன். ஒருவேளை நான் அறுவை சிகிச்சை நான் எடுக்காம இருந்திருந்தேன்னா நான் 12ஆப்ல நல்லா படிச்சிருந்திருப்பேன், கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்திருந்திருப்பேன், கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி ஃபாரின்ல படிச்சிருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்படிங்கும் போது என் லைஃப்ல வந்திருந்தாங்க, வந்து உன்னால அறுவை சிகிச்சை பண்ணிக்கோ, நீ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லாமே பண்ணிக்கிறேங்கிற மாதிரி எல்லாமே பேசினாங்க. எல்லாமே நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பையனுக்காக அறுவை சிகிச்சை பண்ணேன். அந்த பையனுமே என்னை கல்யாணமும் பண்ணான். கல்யாணம் முடிஞ்சிருச்சுண்ணா. கல்யாணமும் முடிஞ்சு எல்லாமே எப்படி சொல்றதுன்னா கணவன் மனைவியா தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த பையனுக்காக அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம். பட் ஆனா என்னுடைய கனவு அந்த இடத்துல பல கனவை நல்லா விடுற மாதிரி இருந்துச்சு.
அவங்களுடைய அம்மாவுக்கும் அக்காவுக்கும் பிடிக்கலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் என்னை விட்டுட்டு போனாங்க. பட் இல்லைங்க, உங்களை அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை இது சொன்னவர் அவங்களுடைய அம்மா அப்பாக்காக விட்டுட்டு ஏன் போகிறாங்க தெரியலண்ணா. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, எந்த திருநங்கைகளுக்குமே பதில் கிடைக்கல. உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலைன்னு உனக்கு அப்ப ஆரம்பத்திலே தெரியும் தானே, அப்போ எதுக்கு நீ என்னுடைய வாழ்க்கையை இப்ப கெடுத்த? ஒருவேளை நான் இந்நேரம் அறுவை சிகிச்சை செய்யாம இருந்தேன்னா கண்டிப்பா சொல்றேன், நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்நேரம் நல்லா வாழ்ந்தது இருக்கலாம். நானும் ஒரு பேரும் புகழோட வாழ்ந்திருக்கலாம். எனக்கும் 2 அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணா வந்து கிட்ட சண்டை போடாம இருந்திருக்கலாம். எங்க அப்பா கூட நான் நினைச்ச மாதிரி வந்திருக்கலாம். எங்க அப்பா என்கிட்ட தப்பா நடந்திருக்க மாட்டாரு. ஸோ இவ்வளவு தூரம் நான் என் லைஃப்ல இழந்துட்டு வந்து நிக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்காக நான் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் என்னை பார்த்துக்கிட்ட எங்க அண்ணனாலும் சரி எங்க அம்மானாலும் சரி இப்போ என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. எனக்கு புள்ளையே இல்லை எனக்கு அப்படிங்கிறாங்க. ராணி மாதிரி வளர்ந்த புள்ள ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுல வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எங்க வீட்டுல ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வந்து நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. பாத்துக்கும் போது இப்போ நீ இப்படி பண்ணிட்டு போயிட்டேன் அப்படிங்கறது தெரிஞ்சு எங்க வீட்டுல வந்து இப்போ ஒருவேளை சாப்பாடு கூட என்னால நிம்மதியா போய் சாப்பிட முடியலையே, எங்க அம்மா மூஞ்சி கொடுத்து என்னால பேச முடியலையே, அதுக்கெல்லாம் காரணம் நீ தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ள தோணதானா செய்யுது. ஒரே ஒண்ணே ஒன்றுதான், ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்துறது ஈஸி, ஆனா அந்த கஷ்டத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நினைச்சு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா யாருமே கஷ்டப்படுத்த மாட்டீங்க. ஒரு வருஷமான ஒன்னா வாழ்ந்துருந்தோம். பட் 6 மந்த்தா போன்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமும் உன்னால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த பையனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். லைஃப்ல வந்து நான் சேம் இன்சிடென்ட் கோயம்புத்தூர்ல அங்கேயுமே ஒரு 3 பேரால என்னால என்கிட்ட தப்பா நடந்ததை பார்த்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு. பட் கடைசியில தான் எனக்கு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் தெரிஞ்சு நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு கடைசியில தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த பிரச்சனையும் என்னால இருந்துச்சு. நீ தான் வேணுங்கிறது போராடுறதுனால நிறைய விஷயங்கள் என்னுடைய ஹெல்த் மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. நார்மலா இருக்க வேண்டிய புள்ள இப்போ வந்து மூச்சு வர்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். தென் ஃபியூச்சர்லேயும் எனக்கு இப்போ யாரும் வரப்போறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு உனக்காக மல்டிபிள் டைம் நான் சூசைட் அட்டன் பண்ணேன். எனக்கு அந்த பையன் தான் வேணுங்கிற மாதிரி நிறைய தடவை சூசைட் அட்டன் பண்ணேன். எல்லாமே உன்னாலதான் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. மேபி ஃபியூச்சர்ல நீ இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா எம்பிபிஎஸ் ஆயிருப்ப. இப்போ நீ வர்றதுனால நான் பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா படிக்கிறேன். இப்போ நீ விட்டுட்டு போனதுனால என்னுடைய படிப்பும் என்னைய கைவிட்டு போயிட்டு இப்போ நான் என்ன பண்றது? இல்லைண்ணா, அவங்க வந்து இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. முழுக்க சொல்ல போனா அவங்க வீட்டாளுங்க வந்து அந்த பையனை மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த பையன் வந்து உயிரோட இருக்கிறானா இல்லையாங்கிறது எந்த இதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா பட் பேசுனா நல்லா இருக்கும் மட்டும் தானே தோணுது. என்கிட்ட நீ பேசுற மாட்டியா, போன் ஒன்றவே பிடிக்காத ஒரு பொண்ணு, நீ டெய்லியும் எஸ்எம்எஸ் பண்ணிட மாட்டியா அப்படிங்கிறதுனால டெய்லியும் போயிட்டு இன்ஸ்டாகிராம்லயோ இல்லைன்னா கால் பண்ணிட மாட்டியா, ஏதாவது புது நம்பர் வந்தா எடுக்கவே பயப்படுற ஒரு பொண்ணு இப்போ நீ ஏதாவது ஒரு நம்பர் வந்து அந்த பையன் கால் பண்ணிட மாட்டான், நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். சரி, இதை அரசாங்கத்துக்கு எதுவும் தெரியப்படுத்துறீங்களா? காவல்துறையில எதுவும் தெரியப்படுத்துறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்திருந்தேன்னா அவங்க கோர்ட் மூலமா பாத்துக்க சொல்லியிருக்காங்க. கோர்ட்லயுமே கேஸ் கொடுத்துருக்கேன். ஆனா பட் அவங்க வீட்டுல கால் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸுமேவும் கிடையாது. சரி, போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க? வாழ்றதுக்கு சட்டம் இருந்தா வாழ வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பட் ஆனா அதுக்கு தான் சட்டமே இருக்கே. பட் டிரான்ஸ்ஜெண்டரும் ஒரு பையனும் கல்யாணம் பண்ணி வாழலாங்கிற ஒரு சட்டமே இருக்கு. அப்போ எதுக்கு என்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன திரும்பி வாழ விடல? எனக்கு அதுக்கு உண்டான பதிலும் கிடைக்கல. நான் எல்லா இடத்துலயுமே மறைக்கப்பட்டா நான் என்ன பண்றது? நான் அந்த பையனுக்காக எல்லா இடத்துக்குமே போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கும் போயிருந்தேன், அவங்க அக்கா கிட்டையும் பேசியிருந்தேன். எல்லா இடத்துலயுமேவும் என்னைய வந்து எப்படி சொல்றதுன்னா மறைச்சே வச்சிருந்தாங்க. வெளியில காட்டவே கூடாது, இந்த பிரச்சனை பெருசாகவே கூடாதுன்னே தான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா அதையும் தாண்டி ஓகே, நான் என்னை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். நம்ம திருநங்கைதாங்கிற ஒரு இதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சு என்னுடைய திருநங்கை சமுதாயத்திலேயே போய் நான் உதவி கேட்டேன். எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு. நான் அப்பயும் சூசைட் அட்டன் பண்ணேன். அப்பயும் மருந்து குடிச்சு சூசைட் அட்டன் பண்ணேன். அந்த பையன் வேணுங்கிற ஒரு காரணத்துக்கு சூசைட் அட்டன் பண்ணேன். பட் எனக்கு உதவி செஞ்சு தர மாட்டீங்களான்னு நான் என்னுடைய திருநங்கை சமுதாயத்துல கேட்கும் போது எனக்கு வந்த முதல் பதில் என்னன்னா, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா உதவி செய்யறோமா. எனக்கு ஒரு திரும்பி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு திருநங்கை சமுதாயம் உதவி பண்ணுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் போது அது டோட்டலா மாற ஆரம்பிச்சிச்சு.
எனக்கு உதவி செய்ய நினைச்ச திருநங்கைகள் திடீர்னு மாற ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் உனக்கு வேண்டாம், அந்த பையன்கிட்ட இருந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் கோர்ட்ல கேஸ் கொடுத்தாலும் அந்த பையனுக்காக வாதாடுனீங்கன்னா நாங்க இங்க மொத்த திருநங்கைகளும் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவோம். எதனால தெரியலண்ணா. ஏன்னா அந்த பையன் வாழ்க்கையை நான் கெடுத்துடக்கூடாதான். எனக்கு புரியல. நானா அந்த பையன் வாழ்க்கையை கெடுக்கிறேன்? அவனா தேடி வந்தான், அவனா என்னை மாத்திக்க, என்னுடைய மாற்றத்தை ஏத்துக்கிட்டு எனக்கு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவனா ஐடியா கொடுத்து எல்லாமே அந்த பையன் பண்ணது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல தானே அந்த பையனை நான் பார்த்துருந்தேன். சித்தி வீட்டுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல தான் பார்த்துருந்தேன். அப்போ அவங்க பேர் தெரிஞ்சு நான் இன்ஸ்டாகிராம் ஐடியில 1 வீக் அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ரெக்யூஸ்ட் கொடுத்துருந்தேன். பட் ஆனா மோர் தென் அந்த பையனை என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா பட் அந்த பையன் தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து ஆஃப்டர் சர்ஜரிக்கு முன்னாடி அந்த பையனை நான் பார்க்கவே இல்லை. அந்த பையனுக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னா, நீ சர்ஜரி பண்ணிக்கோமா அந்த ஒரே ஒரு பதில் மட்டும்தான் என்கிட்ட வந்துச்சு தவிர நீ வந்து உன்னை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் தான் அந்த பையனை நான் பார்க்கவே ஆரம்பிச்சேன். சரி, இப்ப அவர் சொன்னதுக்காக நீங்க பண்ணிட்டீங்க, சர்ஜரி பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க வந்து பாருங்க, இப்ப எல்லா இடத்துலயுமே உங்களை இழந்தாரு நீங்க நிக்கிறீங்க. அவருக்காக நீங்க பண்ணீங்கல்ல, அவர் ஏன் அவர் ஃபேமிலி விட்டு இதாகல? தெரியல, அதுக்கு பதில் தெரியல. எனக்கு இதுல மிஞ்சினது ஒண்ணுன்னா ஏமாற்றம் மட்டும்தான். உடஞ்சு நிக்கிற சுச்சுவேஷன் அவ்வளவுதானா. பட் என்னால அதை ஏத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, தென் எதுக்காக நம்ம சமுதாயம் எனக்கு உதவி செய்யல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தானா. எங்க திருநங்கை சமுதாயத்துல பொதுவா வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணி அவங்க ஆணோட கல்யாணம் பண்ணி இருக்காங்களா? எத்தனையோ திருநங்கைகள் இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டே ஒன்னா அவங்களுமேவும் திருநங்கை சமுதாயத்துல கல்யாணம் பண்ணி, இத்தனைக்கும் அவங்களுடைய பையனுடைய அம்மா அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தானே இருக்கு. பட் ஆனா நான் ஒரு ப்ராஸ்டியூஷன் போயிருந்தேன்னா, ஒரு பெக்கிங் போயிருந்தேன்னா ஓகே, அந்த பையனை ஏத்துக்கலைன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பேன். நான் இது வரைக்குமேவும் ப்ராஸ்டியூஷன் போகவும் இல்லை, ஒரு பெக்கிங்கும் பண்ணாத ஒரு திருநங்கை. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல படிக்கிறேன், ஒரு பொசிஷன்ல ஒரு டாக்டர், அந்த ஒரு ரேஞ்சுக்கு நான் நிக்கிறேன். அப்படிங்கும் போது நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்தியாவிலேயும் இந்தியா கிடையாதுன்னா தமிழ்நாட்டிலேயும் முதல் திருநங்கையா கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் வாங்கினேன் நான். அதையும் வாங்கி இவ்வளவு தூரம் போராடி நான் வந்தேன். ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் நான் இவ்வளவு தூரம் போராடி நான் வந்தேன். அது மட்டும் இல்லாம இளம் வயதிலேயும் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு ஒரு இதுக்காக கவர்மெண்ட்ல போராடி இது பண்ணி அதுக்காகவும் நான் போராடி வந்தேன். ஒரு திருநங்கை மெடிக்கல் ஸ்டூடெண்டாவும் வெளியில நான் வந்தேன். இப்பவும் அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயும் முதல் ஆப்டோமெட்ரி ஸ்டூடெண்ட், அதாவது கண் சம்பந்தப்பட்ட படிப்புனா இது ஆப்டோமெட்ரி ஸ்டூடெண்டாவும் இப்போ ஒரு திருநங்கையா இப்போ நான் படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கும் போது தென் இது எல்லாமே பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல நான் குறைந்து விட்டேன். ஒரு பொண்ணுக்கு எகராக நான் இந்த இடத்துலயுமே நான் குறைஞ்சவே இல்லையே. ஒரு தாய்மைன்னு ஒண்ணு சொன்னாலுமேவும் பெற்றாதான் தாய்மை அடைய முடியும்னா கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க எத்தனையோ பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாம இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நான் கண்டிப்பா அதை ஒத்துக்கவே மாட்டேன். அதுவுமே நான் கேட்டிருந்தேன், என்னால குழந்தை பெற்றுக்க முடியலனாலுமேவும் நான் வாடகை தாய் மூலமானாலும் குழந்தை பெற்றுக்கலாம், உன்னுடைய வம்சத்துல தானே குழந்தை வேணும், வாடகை தாய் மூலமானாலும் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வீட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஆனா முதல் பதில் எனக்கு வெளியில வந்தது என்னன்னா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த ஒரு பதில் மட்டும்தான். எதனால என்னை ஏத்துக்கவே இல்லை? எனக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கிற இப்பயுமேவும் ஒரு சில பதில்கள் என்னன்னா, இதனால அவங்க வீட்டை நீ ஏத்துக்கல, இதனால என் திருநங்கை சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்தது, எதனால என் திருநங்கை சமுதாயத்தை எனக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி பதிலுமே தோண ஆரம்பிச்சுன்னா, அதையும் தாண்டி ஒரு கடத்துல வந்து அந்த பையன் என்கிட்ட பேசும் போதுமே எங்க வீட்டாளங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணது விஷயம் எல்லாமே எங்க வீட்டாளங்களுக்கு தெரியும். பட் அவங்க வீட்டாளங்களையும் அந்த பையனுடைய வீட்டாளங்களையும் நான் அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு காசு கொடுத்த எல்லாமே இது பண்ணாங்க. மணி கொடுத்து எங்க வீட்டாளங்க மணி கொடுத்து உங்க பொண்ணு இதுக்கப்புறம் எங்க அந்த பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க வீட்டுல இது பண்ணாங்க. ஒரு திருநங்கை காதலிச்சா தப்பா? அப்போ எதுக்கு இந்த கடவுள் இந்த படைப்பு படைக்கணும்? நாங்க ஒன்றும் பாதிலேயே வரலையே. மனிதர்கள் தோன்றிய காலத்தொட்டு இப்பயுமே நாங்க எல்லாருமே இருக்கதான் செய்யறோம். அப்படிங்கிறத தாண்டி அப்போ நாங்களும் இந்த சமுதாயத்துல இருந்து இந்த சொசைட்டில வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறோம். அப்படிங்கும் போது எதுக்கு இந்த மக்கள் எல்லாருமே எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி பதில்கள் இப்ப வரைக்குமே எனக்குள்ள தோணிட்டு இருக்கணும். பட் அதுக்கான பதில் இப்ப வரைக்குமே எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, ஓகே. முத்துவேலும் கிடைக்கல, நீங்க கேக்குற கேள்வியும் கிடைக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? இதுக்கு அப்புறம் என்னுடைய பதில் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா,
என்னுடைய மாற்றத்தை நான் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட் ஆனா அதை நான் ஏத்துக்கிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். ஏன்னா தென் எல்லா திருநங்கைகளுமே உடஞ்சு போய் நிக்கிற ஒரு விஷயம் என்ன அந்த காதல். அதுலதான் நானும் உடஞ்சு போய் நிக்கிறேன். தென் ஃபியூச்சர்ல அந்த பையன் திரும்பி வருவான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ சுத்தமா அந்த ஹோப் கிடையவே கிடையாது. இன்னை நான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தென் நான் என்னுடைய திருநங்கை சமுதாயத்துக்காக போராடணும். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பையன் ஒரு திருநங்கை மேல கை வச்சாலோ ஒரு லவ்ங்கிற ஒரு இதுல வந்தாலோ கண்டிப்பா அந்த பையன் உண்மையா மட்டும்தான் இருக்கான். பொய்ங்கிறதுல வரவே கூடாது. அதுக்காக கண்டிப்பா அரசாங்கம் உதவி செஞ்சே ஆகணும். ஒரு திருநங்கையை வந்து தப்பா கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போகும்போது ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு சட்டம் இருக்கோ அதே சட்டத்தை வந்து திருநங்கைகளுக்குமே கொண்டு வரணும். ஏன்னா அவங்களும் தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொள்ளதான் செய்யறாங்க. ஒரு பெண் தன்னுடைய பிரசவ வழியில எவ்வளவு வழிய குரோத் த்ரூ பண்ணவாலோ அதே வழியை தான் நாங்க சர்ஜரிக்கணுமே நாங்க குரோத் த்ரூ பண்றோம். ஒவ்வொரு திருநங்கைகளுமேவும் தன்னை ஆசைகளுக்காக வந்து மாறுறாங்கன்னு தாண்டி அவங்க அந்த சர்ஜரியில வந்து அவங்களுடைய ஆயுள்களை குறைச்சிக்கிறாங்க. நம்ம நார்மலா ஒரு 35-45 இயர்ஸ் நம்ம வாழ்றவங்க போது ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் எங்களுக்கு அதனுடைய ஆயுள் காலமே குறையுது. எங்களால வந்து அந்த லைஃப் டைமே எங்களுக்கு குறையுது. அப்படிங்கும் போது இவ்வளவு தூரம் நாங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி நாங்க வாரோம். அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த சொசைட்டி ஏத்துக்கிட்டு மட்டும்தான் ஆகணும். ஏன்னா எங்களை 3வது பாலினம்னு ஒதுக்குனாங்கன்னா நான் முதல்ல நான் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, அப்ப 2வது பாலினம் யார்? ஆண்களா பெண்களா அப்படிங்கறதுதான் நான் கொடுப்பேன். அப்போ அரசாங்கம் வந்து 2வது பாலினம்னு ஐடென்டி யாருக்கா தராங்களா? அப்ப எதுக்கு எங்களுக்கு மட்டும் 3வது பாலினங்கிறத மாதிரி குத்தி காட்டுறாங்க? திருநங்கைகளும் தன்னுடைய உடைமையில எப்பொழுது ஒரு பெண் உடைமைக்கு மாறுறாங்களோ அப்பல இருந்து அவங்களும் ஃபீமேல் தான். அவங்களும் தன்னை பெண்ணாக தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க எந்த திருநங்கையும் போய் ஒரு பெண்ணை வந்து தப்பா இது பண்ணி வாழ்ந்ததும் கிடையாது. எந்த திருநங்கையும் ஒரு பையனுடைய வாழ்க்கையை கெடுத்ததும் கிடையாது. இப்போ இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறது எல்லாமே வந்து இந்த சொசைட்டில வந்து ஒரு பையன் ஒரு தப்பு பண்றான்னா எல்லா பையனையும் சொல்றது கிடையாது. ஒரே ஒரு பையனை மட்டும் தானே நம்ம குத்தம் சொல்றோம். அந்த பையன் தப்பு பண்றான்னா அந்த பையனை மட்டும் தானே சொல்றேன். அப்போ மொத்த ஆண்களையும் தப்பு சொல்றது கிடையாது. அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு. இங்க எத்தனையோ பொண்கள் தப்பான வழிக்கு போறாங்க. ஆனா எல்லா பொண்களும் இங்க தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க போறது கிடையாது. ஏன் ஒரு திருநங்கைன்னு சொன்னா மட்டும் தப்பா பாக்குறீங்க? அப்போ நாங்க யாரு? அதுக்கான உண்டான பதில நீங்க எனக்கு இந்த சொசைட்டி மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்காக தானே நான் போராடுவேன். எனக்கு அந்த சொசைட்டி கண்டிப்பா எனக்கு இதுக்கு உண்டான பதில கொடுத்தே ஆகணும்.